Hi my dear friends, welcome back to JEE Tamila. இப்போ இந்த செஷன்ல 2019 JEE மெயின்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டினை பார்க்கலாம். A carbon resistance has the following color code. What is the value of the resistance? இங்க நமக்கு ரெசிஸ்டரோட கலர் கோட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை தமிழ்ல பார்க்கலாமா? ஒரு கார்பன் மின்தடையாக்கியானது பின்வரும் வண்ண குறியீட்டை கொண்டுள்ளது. மின்தடையாக்கியின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் 1 64 கிலோ ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் 10%. ஆப்ஷன் 2 530 கிலோ ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் 5%. ஆப்ஷன் 3 5.3 மெகா ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் 5% and ஆப்ஷன் 4 6.4 மெகா ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் 5%. ஏற்கனவே கார்பன் ரெசிஸ்டர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருக்கோம். ஓகே, இப்போ இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறத ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு क्वेश्चन சால்வ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இங்க ஒரு கார்பன் ரெசிஸ்டர் பாக்குறீங்க. இதுல லெஃப்ட் சைடுல ஒரு 3 ரிங்ஸ் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ரிங் நீங்க பாக்குறீங்க. இதுல ஒவ்வொரு ரிங்குக்கும் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? இப்போ அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மின்தடையாக்கியினுடைய ஃபர்ஸ்ட் 2 ரிங்ஸ்னுடைய மதிப்பு நமக்கு எப்படி இருக்கும்னா முக்கிய எண்ணுருவாக நம்ம எழுதிப்போம். ஓகே, மூன்றாவதா ஒரு வளையம் இருக்குல்ல, அதோடைய மதிப்பை நம்ம எப்படி எடுத்துப்போம்னா பெருக்க அளவா எடுத்துப்போம். இந்த கடைசியா ஒரு ரிங் இருக்குல்ல, அந்த ரிங் அந்த மின்தடையாக்கியினுடைய டாலரன்ஸ் மதிப்பு, அதாவது மாறுபடும் அளவை குறிக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு ரிங்குக்கும் என்னென்ன வேல்யூங்கிறத இங்க டேபிள் காலம்ல பாக்குறீங்க. இந்த கலர் எங்க இருந்து ஆரம்பிக்குது? பிளாக்ல ஆரம்பிச்சு ஒயிட்ல முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுலயே பாத்தீங்கன்னா பிளாக் பிரவுன் 2 பிபி வருது. உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? பிளாக்ல ஆரம்பிச்சு ஒயிட்ல முடியும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தவறு உங்களுக்கு வராது. இப்போ இந்த வேல்யூஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேட் அ வெரி குட் வைஃப். இந்த நிமோனிக்கை யூஸ் பண்ணிட்டு நீங்க வேல்யூஸ் எல்லாம் நம்பர் எல்லாம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரிங்குக்கும் என்னென்ன மதிப்புங்கிறத நீங்க எடுத்து எழுதிக்கலாம். இப்ப நம்ம கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு மின்தடையாக்கியை தான் கொடுத்திருக்காங்க. கலர் கோட் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. கிரீன், ஆரஞ்சு அண்ட் yellow. கடைசியா அந்த டாலரன்ஸுக்கு என்ன கலர் கொடுத்திருக்காங்க? கோல்டன் கலர் கொடுத்திருக்காங்க. இப்ப டேபிள் காலம்ல இருந்து வேல்யூ எடுத்து எழுதலாமா? பார்த்து சொல்லுங்க. கிரீனுக்கு என்ன வேல்யூ இருக்கு? 5. அடுத்தது ஆரஞ்சுக்கு என்ன வேல்யூ இருக்கு? 3. முதல் 2 வளையங்களுக்கு நம்ம முக்கிய எண்ணுருவா எடுத்துப்போம் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ 5 3. அடுத்தது yellowக்கு என்ன இருக்கு? 4. மூன்றாவது வளையத்துக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? மல்டிப்ளையரா எழுதுவோம். ஓகே, அப்ப பவர் ஆஃப் 10ல எழுதணும். அப்ப எப்படி வரும் உங்களுக்கு? 10 பவர் 4. ஓகே, கோல்டன் கலர் கடைசியா இருக்குல்ல டாலரன்ஸ். நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு 3 வேல்யூ தான் படிக்கிறீங்க. சில்வருக்கு எவ்வளவு டாலரன்ஸ்? 10% டாலரன்ஸ். கோல்டனுக்கு 5% டாலரன்ஸ். அங்க ரிங்கே இல்லைனா 20% டாலரன்ஸ் படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா? சோ கிரீனுக்கு 5, ஆரஞ்சுக்கு 3, yellowக்கு 10 பவர் 4 and கோல்டனுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 5%. இப்போ இந்த வேல்யூ எடுத்து எழுதலாம். சோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 53 into 10 பவர் 4 பிளஸ் ஆர் மைனஸ் 5%. இந்த 10 பவர் 4 இருக்கு இல்லையா, அத 10 into 10 பவர் 3 னு பிரிச்சு எழுதிக்கலாம். சோ 10 பவர் 3ங்கிறது உங்களுக்கு ப்ரீஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும், கிலோ. ஓகே, சோ இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? 530 கிலோ ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் 5%. சோ இதான் நம்மளோட ஆன்சர். இந்த ஆப்ஷன் இருக்காங்கிறத செக் பண்ணுவோமா? எஸ், ஆப்ஷன் 2 530 கிலோ ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் 5%. சோ ஆப்ஷன் 2 is the right answer. நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு JEE கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching.